திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரச்சாரம் நடைபெறும் நாகைக்கு கார் மூலம் புறப்பட்ட விஜய் திருவாரூரில் பிரச்சார பேருந்தில் ஏறினார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லலாம். நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் விஜய் திருவாரூர் வழியாக தான் நாகப்பட்டினம் செல்கிறார். அதற்கு முன்னதாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனது கார் மூலமாக விஜய் திருவாரூர் வந்திருக்கிறார். திருவாரூரில் அம்மையப்பன் பகுதியில் விஜய்க்காக காத்திருக்கக்கூடிய அவருடைய பிரச்சார வாகனத்தில் தற்பொழுது விஜய் தனது காரிலிருந்து மாறக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்திருக்கிறோம். விஜய் இன்றைய தினம் பரப்புரை மேற்கொள்வதற்காக அவர் திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக நாகப்பட்டினம் செல்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நாகப்பட்டினம் செல்வதற்காக சாலை மார்க்கமாக தனது காரில் வந்து கொண்டிருந்த விஜய் திருவாரூர் பகுதிக்கு வந்ததும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பன் பகுதிக்கு வந்தார். அங்கே சாலையின் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு உள்பகுதியில் அவருடைய பிரச்சார வாகனம் நேற்று தினம் திருவாரூர் வந்த பொழுது நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் காலையிலிருந்து இந்த பகுதி தற்போது வாகனத்தை கொண்ட சூழல விஜய் அந்த வாகனக்கூடிய பகுதிக்குள்ளே வந்து தற்போது இந்த பிரச்சார வாகனத்தில் உள்ளே சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவருடன் தாவேகாவோட நிர்வாகிகளும் அந்த வாகனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆதவர்ஜன் அந்த வாகனத்தின் முன்கூட்டியே பார்வையிட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில பிரச்சாரத்துக்கு செல்வதற்கு முன்னாக தனது பிரச்சார வாகனத்திலே பயணிக்கும் விதமாக விஜய் தற்பொழுது தனது காரில் இருந்து தனது பேருந்துக்கு மாறியிருக்கிறார். பிரச்சார பேருந்தில் விஜய் தற்பொழுது புறப்பட்டக்கூடிய சூழல்ல தற்பொழுது திருவாரூரிலிருந்து நேராக அவர் நாகப்பட்டினம் செல்கிறார் எனவும் அங்கு புத்தூர் ரவுண்டானா அருகே இருக்கக்கூடிய அண்ணா சிலை பகுதியில் தற்பொழுது விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் அங்கு வந்து விடுவார் என்று திருவாரூர் பகுதிக்கு வந்துடுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது வந்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கட்டமாக 12 மணிக்குள்ளாக அவர் தனது பரப்புரையை நாகப்பட்டினத்தில் தொடங்கியிருப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் விஜய் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல நாகப்பட்டினத்துடைய பரப்புரை களத்திற்கு வந்த தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தனது கழுத்தில் பச்சை நிற துண்டை அணிந்திருந்தார். இதன் மூலமாக நாகப்பட்டினத்தில் குறிப்பாக டெல்டா பகுதி என்பதனால் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளை விஜய் முன்வைத்து பேசுவார் என்பதற்கான ஒரு சமிஞையாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பச்சை துண்டு அணிந்திருப்பதன் மூலமாக விவசாய பிரச்சனைகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வேளாண் பிரச்சனை தொடர்பாக விஜய் இன்றைய தினம் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டு அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த மாவட்டமான நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் விஜய் பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து அவர் அரசியல் கருத்துக்களாக ஏற்கனவே தன்னுடைய அரசியல் எதிரி அதே போன்று கொள்கை எதிரி என்று 2 கட்சிகளை விஜய் அடையாளப்படுத்தி ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசி வருகிறார். அதே போன்று அரசியல் சாதல்கள் இந்த கூட்டத்தின் பேச்சிலும் இருந்தாலும் கூட ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து அவர் பேசுவார் எனவும் குறிப்பாக நாகப்பட்டினத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்தும் அங்க இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் அவர் விமர்சித்து பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் செல்லக்கூடிய நேரங்களில் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த ஆளும் கட்சியினர் தொடர்பாக விஜய் விமர்சித்து பேசுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நாகப்பட்டினம் வரக்கூடிய விஜய் அங்கு என்ன பேசுவார் என்பதும் பெரிய எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கிறது. ஏனெனில் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் புயல் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு அச்சத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் புயல் வெள்ள காலங்களில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதே போன்று வேளாண் பகுதியும் அது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம். டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான நாகப்பட்டினம் விவசாயத்துக்கு மிக முன்னுரிமை கொடுத்து இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டங்களில் மழை வெள்ள காலங்களில் அதிக அளவான பயிர் சேதங்கள் ஏற்படுவது, புயல் காலங்களில் தென்னை உள்ளிட்ட மரங்கள் சாய்வது போன்ற வேளாண் இழப்புகள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற மக்கள் ஆண்டாண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழல் ஆளும் தரப்புகள் அதற்கு செவி கொடுத்து அதுக்கான செயல்கள் செய்து வருகிற நிலையில விஜய் இது குறித்து தனது நிலைப்பாட்டையும் தனது கருத்தையும் விமர்சனத்தையும் இன்று முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜய் இன்றைய தினம் வேளாண் பிரச்சனைகள் குறித்து பேசும்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேளாண் பிரச்சனைகளையும் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் விஜய் கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி பகுதி மரக்கடை பகுதியில் உரை தொடங்கியிருந்தார். அங்கு அதற்கு அடுத்த பிறகாக அரியலூரில் அவருடைய பரப்புரையை மேற்கொண்டார். அந்த பகுதிகளில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது கடந்த ஒரு வார காலமாக அரசியல் வட்டாரங்களில் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக விஜய் பேசிய பேச்சுக்கு அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அவருடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு சொல்லியிருந்தார்கள். அதே போன்று அரசியல் கட்சி பிரமுகர்களை தாண்டி திரையுலகினரும் கூட விஜயனுடைய கருத்துக்கு பதில் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கமல் போன்றவர்களும் பதில் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று ரஜினி போன்றவர்கள் அது நோ கமெண்ட்ஸ் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதுபோல் ஒவ்வொருவரும் விஜயுடைய கவனத்துக்கு உள்ளாகப்படுகிறார்கள். விஜய் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் அவருடைய தொண்டர்கள் அவருடைய அணியினர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக தஞ்சை வழியாக திருவாரூர் வந்தடைந்த விஜய்
தனது பிரச்சார வாகனத்துக்கு மாறுவதற்காக அவர் பயணித்து வந்த காரிலிருந்து மாறி பிரச்சார வாகனத்தில் ஏறி இருக்கிறார். இந்த பிரச்சார வாகனத்தில் விஜய் ஏறியதுமே இந்த வாகனம் விஜயுடைய வாகனம், அந்த வாகனத்தில் விஜய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனத்தில் வருபவர்கள் கூட விஜயை பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.